மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி டிவி வழங்கும் இலவச இணையவழி கல்வி சேவை ஊடாக இணைந்து கொண்டிருக்கிற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் என் நேர வணக்கத்தை கூறிக்கொண்டு நாங்கள் இன்றைக்கு தரம் 11 விஞ்ஞான பாடத்தில் உள்ள மின் காந்தவியல் தூண்டல் என்ற பகுதியை பார்த்து கொண்டு வரோம். கடந்த வகுப்பில் தொடர்ச்சியாக மின் காந்தவியல் தூண்டல் என்ற பகுதியை முழுமையாக பார்த்து முடிச்சிருந்தோம். அடிப்படையில் மின் காந்தம் சார்ந்தும் தூண்டல் தத்துவம் சார்ந்தும் தொடர்ச்சியாக பார்த்துருந்தாங்க. இன்றைக்கு நாங்கள் எல்லா பகுதிகளும் சேர்ந்த மாதிரி பயிற்சி வினா கடைசி புத்தகத்தினுடைய கடைசி பகுதியில் உள்ள அந்த பாடத்தினுடைய கடைசி பகுதியில் உள்ள பயிற்சி வினாக்கள் அதில் வர கேள்விகள் எப்படி செய்கிறன்றதை பற்றி இன்றைக்கு பார்ப்போம். ரைட், ஓகே. இன்றைய வகுப்புகளில் போவோம். பயிற்சி 13.4 ரைட், மின் காந்தவியல் தூண்டல் என்ற பாடப்பிறப்பில் உள்ள சகல கேள்விகள் சகல பகுதியிலும் உள்ளடங்கலான பயிற்சி வினாக்கள் அதில் வர கேள்விகளை எப்படி செய்கிறதுன்றதை இன்றைக்கு பார்ப்போம். ரைட், இன்னைக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கேள்வி தான் முதலாவது கேட்டுக்கிறாங்க. ரைட், ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கேள்வி தான் கேட்டுக்கிறாங்க. ஒரு நிலைமாற்றியின் முதன்மை சுருளின் முறுக்குகளின் எண்ணிக்கை 1000 இருக்கும். அதே வேளை துணை சுருளில் 100 முறுக்குகள் உள்ளது. அதன் முதன்மை சுருளுக்கு அழுத்த வித்தியாசம் 230 வோல்டேஜ் ஆக உள்ள ஒரு ஆடலோட்டம் வழங்கப்படுகிறது. நிலைமாற்றியில் சக்தி நட்டம் இல்லை என கொண்டு பின்வருவற்றை காண். ரைட், துணையிலிருந்து பெறத்தக்க அதிக உயர்ந்தபட்ச அழுத்தம். ரைட், ஓகே. இது என்ன மாதிரி என்றால் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கலாம். ரைட், நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. ரைட், இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கலாம். இது ஒரு ஃபர்ஸ்ட் கோயில். ரைட், முதன்மை சுருள் டிரான்ஸ்ஃபார்மர் படிக்கிறாங்க பார்த்துறாங்க. என்ன முதன்மை சுருள்னு சொல்லி 2 சுருள், முதன்மை சுருள் துணை சுருள்னு சொல்லி 2 சுருள்கள் இருக்குமென்னு சொல்லி பார்த்துறாங்க. ரைட், ஓகே. அப்போ நடுவில் ஒரு மெல்லிரும்பாணி இருக்குதும் இங்கால வந்து செகண்டரி கோயில் இருக்குமே. என்ன ரைட், செகண்டரி கோயில் இங்கால இருக்கு. ரைட், ஓகே. இப்போ என்ன சொல்றார் கேள்வியில, ஒரு நிலைமாற்றியின் முதன்மை சுருளின் முறுக்குகளின் எண்ணிக்கை 1000. ரைட், 1000 முறுக்குகள் இங்கே இந்த சுற்று முறுக்குன்ற இந்த சுற்று தான். ரைட், இந்த சுற்றுகள் நம்பர் ஆஃப் என்பி என்றதை குறிப்போம். என்ன என்பி என்று குறிப்போம். அதை வந்து அவர் கேள்வியை சொல்லி போடுறார் 1000 எடுக்க சொல்லி. ரைட், அப்போ 1000 சுற்றுகள் தான் இது முதன்மை சுருளில் சுற்றப்பட்டிருக்குது. ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் முதன்மை சுருள் துணை சுருள் எப்படி கண்டுபிடிக்கிறதெல்லாம் நாங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் சம்பந்தமான வகுப்பில் பார்த்துனாங்க. ஏசி வோல்டேஜ் எங்கே அப்ளை ஆகுதோ அந்த கோயில் வந்து பிரைமரி கோயில், முதல் சுருள். எங்கே லோடு கனெக்ட் பண்ணப்படுதோ அந்த கோயில் வந்து செகண்டரி கோயில். ரைட், லோடு அல்லது ஒரு மின்சாதனம் மட்டும் கனெக்ட் பண்ணி விடுவாங்க, அது வந்து செகண்டரி கோயில். ரைட், எங்கே ஏசி வோல்டேஜ் அப்ளை ஆகுதோ அது வந்து ஃபர்ஸ்ட் கோயில். ரைட், முதன்மை சுருள் பிரைமரி கோயில் என்று சொல்றது. ரைட், அங்கே பிரைமரி கோயிலில் இருக்கிற சுருள்களினுடைய எண்ணிக்கை. ரைட், அந்த கோயிலினுடைய முறுக்குகளின் எண்ணிக்கையில் சுருள்களின் எண்ணிக்கை கிடைப்போம். அது வந்து 1000 என்று சொல்லியிருக்கு கேள்வியில. துணை சுருள்ன்றது செகண்டரி கோயில். செகண்டரி கோயிலில் வந்து 100 முறுக்குகள். அப்போ செகண்டரி கோயிலில் வந்து NS நம்பர் ஆஃப் செகண்டரி கோயிலில் இருக்கிற முறுக்குகளின் எண்ணிக்கை வந்து 100. ரைட், ஓகே. 100 முறுக்குகள் இருக்காங்க. ரைட், ஓகே. கேள்வினா, அதன் முதன்மை சுருளுக்கு அழுத்த வித்தியாசம் 230 வோல்டேஜ் ஆகவுள்ள ஓர் ஆடலோட்டம் வழங்கப்படுது. நீ கிளியரா எடுத்து வச்சுக்கோ. டிரான்ஸ்ஃபார்மர் சம்பந்தமா படிக்க உனக்கு தெரியும். எப்பயுமே கட்டாயம் பிரைமரி கோயிலுக்கு ஏசி வோல்டேஜை மட்டும்தான் அப்ளை பண்ண வேண்டும். ரைட், ஒரு ஆடலோட்டம் வழங்கப்படுகிறது. டிரான்ஸ்ஃபார்மர் டிரெக்ட் கரண்ட்ல ஒர்க் ஆகாது. அது ஏனென்றதெல்லாம் நாங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் சம்பந்தமான வகுப்பில் கிளியராக பார்த்துட்டோம். ரைட், டிசி கரண்ட்ல கொண்டு போய் டிரான்ஸ்ஃபார்மருக்கு அப்ளை பண்ணால் டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் ஆகாது என்றது ஏன், எதுக்கு, இப்படி என்றெல்லாம் நாங்கள் மின்காந்த தூண்டல் தத்துவம் சார்ந்து படிக்கக்குள்ள டிரான்ஸ்ஃபார்மர் என்ற பகுதிக்குள்ள படிக்கக்குள்ள தெளிவாக பார்த்தாங்க. ரைட், ஓகே. எல்லா டிரான்ஸ்ஃபார்மர்ஸும் கட்டாயம் ஏசியில தான் ஒர்க் ஆகும். ரைட், அப்போ ஒரு ஆடலோட்டம் வழங்கப்படுது 230 வோல்டேஜ். ரைட், அப்போ ஒரு வீட்டு மின்சுள்ள கனெக்ட் பண்ணியிருக்கேன் யோசி. அப்போ 230 வோல்டேஜ் தான் இதுக்கு இன்புட் பண்ண போகிற வோல்டேஜ். ஏசி வோல்டேஜ் இன்புட் பண்ணுறேன். ரைட், அப்போ இது என்ன இன்புட் பண்ணுறபடி அதை நான் என்ன சொல்லுவோம், அதை விபி என்று குறிப்போம். ஏன், பிரைமரி கோயிலுக்கு கொடுக்கப்படுகிற அழுத்தம் 230 வோல்டேஜ். அப்போ விபி என்றதை நாங்கள் குறிப்போம். ஓகே. இப்போ நிலைமாட்டியில் சக்தி நட்டம் எதுவுமே இல்லை. நிலைமாட்டியில் வந்து உண்மையான நிலைமாட்டியில் சக்தி நட்டம் இருக்காதான்னு கூட இருக்கும், கட்டாயம் இருக்கும். நீ டிரான்ஸ்ஃபார்மர் வழியை பார்த்துதான் இந்த சவுண்டு வரும். இப்போ ரெண்டெல்லாம் இடைஞ்சு சத்தம் கேட்கும். அல்லது டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து ஹீட் ஆகும். ரைட், ஹீட் ஆகி டிரான்ஸ்ஃபார்மர் வெடிக்கிறது, அபாயம் எல்லாம் போட்டிருப்பாங்க, டேஞ்சர்னு சொல்லி. நீ பார்த்துருப்பேன், உங்களோட வீட்டு கிட்ட இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர்களை பார்த்துருப்பேன். அப்போ அபாயம் போட்டிருப்பான். ஹை வோல்டேஜ் போகிற டைம்ல எல்லாம் பெரிய ஹீட் ஆகி டிரான்ஸ்ஃபார்மர் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரைட், இடி விழுந்து வெடிக்கும், மழை காலத்தில் இடி விழுந்து வெடிக்கிறது. அப்படி டிரான்ஸ்ஃபார்மர்ல சக்தி இழப்பு நடக்குமானோட கட்டாயம் நடக்கும். ஆனால் நாங்கள் கணக்குகள் போடுற வசதிக்காக, ரைட், எங்களோட ஓலெவல் நாங்கள் சாதாரண தரம் தானே படிக்கிறோம். அப்போ சும்மா கணக்குகள் போடுற வசதிக்காக நாங்கள் சக்தி நட்டம் எதுவுமே இல்லை, சக்தி இழப்புகள் எதுவுமே நடக்கலைன்னு சொல்லி எடுப்போம். ரைட், அப்போ கேள்வியை சொல்லி கிடக்கு, நிலைமாட்டியில் சக்தி நட்டம். சக்தி நட்டம்ன்றது எந்த ஒரு சக்தி இழப்பு, ஹீட் எனர்ஜியாகவோ அல்லது சவுண்ட் எனர்ஜியாகவோ இந்த மின்சக்தி இழக்கப்படவில்லை என கொண்டு, அப்போ சூழலுக்கு எந்த ஒரு இழப்பும் இல்லை. ரைட், என கொண்டு பின்வருவற்றை காண். ஓகே, முதலாவது கேள்வி கேட்கிறான், துணையிலிருந்து பெறத்தக்க உயர்ந்தபட்ச அழுத்தம். அப்ப துணை இந்த லோடுக்கு குறுக்க. ரைட், துணைன்றது என்ன, செகண்டரி கோயில். ரைட், துணை என்றது செகண்டரி கோயில். செகண்டரி கோயில்ல உருவாகக்கூடிய இந்த லோடுக்கு குறுக்க வரக்கூடிய உயர்ந்தபட்ச அழுத்தம். அப்ப வோல்டேஜ் வேணும், எனக்கு விஎஸ் வேணும். ரைட், ஏன்னா செகண்டரி கோயில் இருக்கிற அழுத்தம் எவ்வளவுன்றதான் கேள்வி. ஓகே, இந்த கேள்வி நாங்கள் சால்வ் பண்றதுக்கு நாங்கள் அடிப்படையில் டிரான்ஸ்ஃபார்மர் சம்பந்தமான கால்குலேஷன் பார்ட்ல ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம்னாங்க. NP/NS which is equal to VP/VS. அதாவது
முதல் சுருளுக்கும் துணை சுருளுக்கும் உள்ள முறுக்குகளின் எண்ணிக்கை இடையிலான விகிதம் முதல் சுருளுக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தத்துக்கும் துணை சுருள தூண்டப்பட்ட அழுத்தத்துக்குமான விகிதங்களுக்கு இடையில சமனாக இருக்கும். முறுக்குகளின் எண்ணிக்கையும் அழுத்தங்களினுடைய அளவும் ஒன்று கொண்டு விகித சமதத்துவத்துல இருக்கும். ரைட். அப்ப முறுக்குகளுக்கு இடையிலான விகிதம் வந்து அழுத்தங்களுக்கு இடையிலான விகிதங்களுக்கு சமனா இருக்கும் என்ற கால்குலேஷன் பார்ட் கணக்குகளின் படி நாங்க இதை சோல்வ் பண்ண போறோம். இப்ப என்பி என்றது பிரைமரி கோயில் இருக்கிற முறுக்குகள் கேள்வி சொல்லிக்கிறது 1000 ரைட். 1000 ரைட். அடுத்தது கீழே வந்து எனக்கு NS வேணும். செகண்டரி கோயிலில் கொடுக்கப்பட்ட முறுக்குகள் எண்ணிக்கை வந்து இங்க சொல்லி கிடக்கு 100 முறுக்குகள். அப்ப 100 செகண்டரி கோயிலில் 100 சமன் விபி எவ்வளவு இன்புட் பண்ண வோல்டேஜ் எவ்வளவு 230 வோல்டேஜ் ரைட். எனக்கு செகண்டரி கோயிலில் தூண்டப்பட்ட வோல்டேஜ் வேணும், VS வேணும் ரைட். இதை சோல்வ் பண்ணி எடுத்தேன் என்றால் எனக்கு இங்க 100 இருக்குது, இங்க 1000 இருக்குது. என்ன அப்ப மேல 10 வரும் ரைட். இதை சுருக்கி எடுத்தேன் என்றால் VS எனக்கு கிடைக்கும் 23 வோல்டேஜ் ரைட். சுருக்கி எடுத்துப்ப 100 1030 சொன்னால் இங்க 10 நீக்கும். இப்ப 10 VS தான் 230 ஒரு VS 23 வோல்டேஜ் எனக்கு செகண்டரி கோயில்ல தூண்டப்படுகிற அழுத்தமா இருக்கும். இது வந்து செகண்டரி கோயில்ல வந்து இந்த கோயில்ல எனக்கு இந்த லோடுக்கு குறுக்க 23 வோல்டேஜ் தூண்டப்படும் ரைட். ஓகே. அப்ப இந்த கேள்விக்கு விட எவ்வளவு 23 வோல்டேஜ் ரைட். ஓகே. இரண்டாவது கேள்வி முதன்மைக்கு 5 ஆம்பியர் ஓட்டத்தை வழங்கினால் துணையில் இருந்து வழங்கும் ஓட்டம் என்ன? அப்ப நாங்கள் இங்க சக்தி இழப்பு இல்லை என்று கேள்வி சொன்னோம். டிரான்ஸ்ஃபார்மர்ல எந்த ஒரு சக்தி நட்டமும் நடக்கல, சக்தி இழக்கப்படவில்லை என்றால் நாங்க சொல்லுவோம் முதல் சுருளுக்கு கொடுக்கப்பட்ட மின்சக்தி இரண்டாவது சுருளுக்கு அவ்வளவு அளவு மின்சக்தி இருக்கணும். முதல் சுருள்ல எவ்வளவு மின்சக்தியை கொடுத்தியோ அவ்வளவு மின்சக்தியும் செகண்டரி கோயிலையும் பெற வேணும். மின்சக்தி பெற வேணும் என்றால் நான் சொல்லுவோம் ஒரு அலகு நேரத்துல நுகரப்பட்ட சக்தி ஒரு அலகு நேரத்துக்கு பாய்ந்த சக்தியின் அளவு வந்து நாங்கள் வலு வந்து கதைப்போம், மின் வலு வந்து கதைப்போம். நாங்கள் அந்த வேலை சக்தி என்ற சந்தர்ப்பத்திலையும் சரி அல்லது மின் சாதனங்களுடைய வலுவும் சக்தி என்ற பகுதியிலையும் சரி பார்க்கல பார்த்தனாங்க வலுன்றது ரைட். வலுன்றது பவர்ன்றது சக்தியின் கீழ் நேரம், ஒரு அலகு நேரத்துல நுகரப்பட்ட சக்தி. அந்த லைட் பில் கண்டுபிடிக்கலாம் பார்த்தாங்க இந்த வலுன்றது சக்தியின் கீழ் நேரம் வந்து பார்த்தாங்க. என்ன அப்ப நாங்க இங்க சக்தி நட்டம் எதுவுமே இல்லை என்றால் வலு நட்டமும் இல்லை. என்ன காரணம்? சக்தி நட்டம் இல்லை என்றால் வலு நட்டமும் இல்லை. என்ன காரணம்? ஒரு அலகு நேரத்துக்கு நுகரப்பட்ட சக்தியின் அளவு அல்லது ஒரு அலகு நேரத்துக்கு பாய்ந்த சக்தியின் அளவு தான் வலு பவர்ன்றது. அப்ப எனர்ஜி நட்டம், எனர்ஜி வந்து லொஸ் ஆகல. டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ள எனர்ஜி வந்து எந்த ஒரு லொஸ்டும் ஆகல என்றால் பவரும் லொஸ்ட் ஆகல, மின் பவரும் எலக்ட்ரிக் பவரும் லொஸ்ட் ஆகல. ஆகவே முதல் சுருளுக்கு கொடுக்கப்பட்ட அவ்வளவு பவரும் செகண்டரி கோயிலையும் இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் கோயில இருக்கக்கூடிய அதாவது பிரைமரி கோயில இருக்கக்கூடிய அவ்வளவு மின் பவர் எலக்ட்ரிக் பவரும் செகண்டரி கோயிலையும் இருக்க வேண்டும். சக்தி நட்டம் இல்லை என்ற கேள்வி சொல்லிக்கிறேன். ஆகவே எந்த ஒரு பவரும் லொஸ்ட் ஆக கூடாது. உண்மையா அப்படி ஆகாது என்றால் ஆகும் கட்டாயம். திரும்பவும் தெளிவா சொல்றேன், கட்டாயம் டிரான்ஸ்ஃபார்மருக்கு பவர் லொஸ்ட் நடக்கும். இரண்டா ஹீட் எனர்ஜி வெளியில வரலாம் அல்லது சவுண்ட் வேவா வரலாம், ஒலி சக்தி வெளியில வரலாம். அப்படி நிறைய முறைகள்ல வந்து சக்தி இழப்பு நடக்கலாம். ஆனால் கேள்வி செய்யற ஈஸிக்காக, கேள்வி செய்யற வசதிக்காக நாங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் கேள்வியே சொல்லியிருக்காங்க நிலைமாட்டியில எந்த ஒரு சக்தி நட்டமும் இல்லை, எந்த ஒரு சக்தியும் விளக்கப்படவில்லை என்று நினைச்சுக்கொண்டு நீ கேள்வி செய்யண்டால் அப்ப முதன்மைக்கு 5 ஆம்பியர் ஓட்டத்தை வழங்குற முதன்மை சுருளுக்கு ஃபர்ஸ்ட் கோயில்ல வந்து 5 ஆம்பியர் கரண்ட் போனால் எனக்கு கேள்வி துணையில செகண்டரி கோயில்ல இவ்வளவு கரண்ட் போகும் ரைட். இதுல நான் சக்தி இழப்பு இல்லை என்றபடி நான் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு கொடுக்கப்பட்ட பவர் செகண்டரி கோயில இருக்கணும். ஆகவே விபிஐபி பிரைமரி கோயில இருக்கிற விஐ பெருக்கம் பிரைமரி கோயில இருக்கிற பவர் என்றால் பி சமன் பி என்றதானே சமன்பாடு. நாங்கள் பார்த்தோம் பவருக்கான சமன்பாடு அடிப்படை சமன்பாடு வோல்டேஜையும் கரண்டையும் பெருக்கினா எனக்கு பவர் கிடைக்கும், எலக்ட்ரிக் பவர் கிடைக்கும் ரைட். ஃபர்ஸ்ட் கோயில இருக்கக்கூடிய பவர் எனக்கு வேணும்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் கோயில கொடுக்கப்பட்ட இன்புட் வோல்டேஜ் 230 வோல்டேஜ் அதுல போற கரண்ட் வந்து 5 ஆம்பியர் சொல்லி கிடக்கு. ஆகவே ரெண்டையும் பெருக்கி எடுக்கிறது அது ஃபர்ஸ்ட் கோயில இருக்கக்கூடிய பவருக்கு சமன். அந்த பவர் வந்து செகண்டரி கோயிலையும் இருக்க வேணும். அந்த கதையின்படி செகண்டரி கோயில இருக்கிற பவருக்கு சமனான சமன்பாடு என்ன? VS into IS. செகண்டரி கோயில இருக்கக்கூடிய பவர் வந்து VI பெருக்கிறதுக்கு சமன். செகண்டரி கோயில இருக்கக்கூடிய தூண்டல் அழுத்தத்தையும் செகண்டரி கோயில போகக்கூடிய கரண்டையும் பெருக்கினால் எனக்கு செகண்டரி கோயில இருக்க பவர் வரும். அப்ப ஃபர்ஸ்ட் கோயில இருக்கக்கூடிய பிரைமரி கோயில முதன்மை சூழல இருக்கக்கூடிய பவரும் செகண்டரி கோயில இருக்கக்கூடிய பவரும் சமனா இருக்கணும். மட்டும் இந்த சமன்பாடை நான் தீர்த்து விட்டால் எனக்கு செகண்டரி கோயில எவ்வளவு கரண்ட் ஓடும் மட்டும் கண்டுபிடிக்கலாம் ரைட். ஓகே. அப்ப VPIP இந்த பெருக்கத்தை போடு. VP எவ்வளவு 230 ரைட். 230 வோல்டேஜ் தான் இன்புட் பண்ற வோல்டேஜ் பிரைமரி கோயிலுக்கு. பிரைமரி கோயில ஒரு கரண்ட் எவ்வளவு கேள்வியில சொல்லிக்கிறாங்க 5 ஆம்பியர் கரண்ட் போகுதா முதன் மேல 5 ஆம்பியர் கரண்ட் போகுதா ரைட். ஓகே. 5 சமன் ரைட். ஓகே. செகண்டரி கோயில இருக்கக்கூடிய அழுத்தம் தூண்டல் அழுத்தம் எவ்வளவு இப்பதான் கண்டுபிடிச்சு 23 வோல்டேஜ் ரைட். 23 கண்டுபிடிச்சிருக்காரு. VS என்றது 23 வோல்டேஜ் கண்டுபிடிச்சிருக்கு ரைட். இப்ப இன்டு IS என்றது தான் தேவை. செகண்டரி கோயில எவ்வளவு கரண்ட் ஓடுதுன்றதான் கேள்வி ரைட். இதை சால்வ் பண்ணி எடுத்தீங்கன்னா உனக்கு IS கிடைக்கும் 10 15 50 ஆம்பியர் ரைட். 50 ஆம்பியர் என்ற கரண்ட் ஒரு பெரிய கரண்ட் ஓட போகுது செகண்டரி கோயில்ல ரைட். 50 ஆம்பியர் என்று சொல்லக்கூடிய செகண்டரி கோயில்ல 50 ஆம்பியர் கரண்ட் ஓட போகுது ரைட்.
எப்படி இதை கண்டுபிடிச்சு நாங்கள் எங்களுக்கு தெரியும் அடிப்படை கேள்வி சொல்லுங்க நிலைமாட்டியில் சக்தி நட்டம் எதுவுமே இல்லை சக்தி லொஸ்ட் ஆகலை எனர்ஜி வந்து லொஸ்ட் ஆகலைன்னு சொன்ன என்ன அர்த்தம் பவரும் லொஸ்ட் ஆகலை ஒரு அழகு நேரத்துக்கு பாய்ந்த சக்தியின் அளவு தான் பவர் அப்போ சக்தி லொஸ்ட் ஆகலைன்னா பவரும் லொஸ்ட் ஆகலை அந்த கதையின்படி ஃபர்ஸ்ட் கோயில் இருக்கக்கூடிய பிரைமரி கோயில் இருக்கக்கூடிய பவரும் செகண்டரி கோயில் இருக்கக்கூடிய பவரும் ஈக்குவலாக இருக்குமென்ற இந்த ஈக்குவேஷன் படி இந்த ஈக்குவேஷன் நேரடியாக யூஸ் பண்ணலாம் புக்லேயே இருக்குது இந்த ஈக்குவேஷன் பார்த்தனாங்க டிரான்ஸ்ஃபார்மர் சம்பந்தமான கிளாஸ்ல நாங்கள் இதை பற்றிலாம் பார்த்தனாங்க ஸோ இந்த ஈக்குவேஷன் நேரடியாக யூஸ் பண்ணலாம் அப்படி யூஸ் பண்ணி எடுத்து சால்வ் பண்ணி எடுத்தீங்கன்னா செகண்டரி கோயிலில் போகிற கரண்ட் உள்ள வந்து வரும் ரைட் ஓகே முதலாவது கேள்வி முடிச்சிடும் இப்போ நாங்கள் ரெண்டாவது கேள்வி போவோம் ஓகே இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கேள்வி தான் பார்ப்போம் என்ன நடக்கும் ஓகே ஒரு குறித்த நிலை மாற்றியின் முதன்மை சுருளின் முறுக்குகள் நினைக்க 5000 துணை சுருளின் முறுக்குகள் நினைக்க 500 ஆகும் அதன் முதன்மை சுருளுக்கு 230 அழுத்தம் வழங்கப்படுகிறது 230 அழுத்த வித்தியாசம் வழங்கப்படுகிறது நிலைமாற்றியின் திறன் 100% அதுவும் இதுதான் நிலைமாற்றியின் திறன் 100% கதைச்சாலும் சரி அல்லது நிலைமாற்றியில எந்த ஒரு சக்தி இழப்பும் இல்லை என்று கதைச்சாலும் சரி எல்லாமே ஒரே விஷயம் தான் திறன் 100% என்றால் இது பாருங்க கடைசி பதில் சொல்றேன் நிலைமாற்றியின் திறன் 100% என்றால் நீ குடுக்குற கரண்ட் அப்படியே மொத்தமா வருது எந்த ஒரு இழப்பும் நடக்கல இப்போ உனக்கு பாரு வெளிநாட்டுல இருந்து உனக்கு மாமா வர 2 வை மாமா வந்து கொஞ்சம் கண்டோஸ் கொஞ்சம் தான் தாரேன் கொண்டு தம்பிக்கு கூடன்னு சொல்றேன் நீ தம்பிக்கு அப்படி அவ்வளோத்தையும் கொடுப்பியா கொஞ்சம் எடுத்துட்டு தானே கொடுப்பேன் ஒரு 2 சாக்லேட் நீ எடுத்து போட்டு தான் தம்பிக்கு கொடுப்பேன் அவ்வளோதான் ஆனால் இங்க திறன் 100% சொல்லிக்கிறார்கள் சக்தி இழப்பு மில்லியன் சொல்லிக்கிறார்கள் சில பேர் வந்து அப்படி செய்ய மாட்டாங்க தம்பிக்கு மொத்தமாக கொண்டு கொடுத்துருவாங்க எதுவுமே தான் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க அந்த மாதிரி தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும் எந்த ஒரு சக்தியும் தான் எடுத்துக்கொள்ளாது மின்சக்தியை இன்புட் பண்ணினால் அப்படியே மின்சக்தியை அவுட்புட்டா கொடுக்கும் கொஞ்சத்தையும் கூட தான் கண்டதை எடுத்துக்கொள்ளாது அப்படி சில பேர் இருப்பாங்க தம்பியில் கொண்டு மொத்தத்தையும் கொடுத்து விட்றாங்க டெண்டோஸை கொண்டு மொத்தமாக கொடுப்பாங்க சில பேர் என்ன செய்வாங்க டெண்டை தனக்கண்டு எடுத்து போட்டு தான் கொடுப்பாங்க அப்படியும் இருப்பாங்க இப்படியும் இருப்பாங்க இங்க டிரான்ஸ்ஃபார்மர் 100% திறனண்டா என்ன அர்த்தம் எந்த ஒரு சக்தி இழப்பும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் தான் எந்த ஒரு சக்தியையும் எடுத்துக்கொள்ளல மொத்தத்தையும் அப்படியே வேலைக்கு பயன்படுத்துது டிரான்ஸ்ஃபார்மர் வேலை என்ன அழுத்தத்தை மாத்துறது கூட வேணுமா கூட்டணும் குறைக்கணும்னா குறைக்கணும் மின்னழுத்த வேறுபாட்டை கூட்டுறது குறைக்கிறதா இந்த வேலை அந்த வேலைக்கு மொத்தத்தையுமே பயன்படுத்துது தனக்கண்ட ஒரு காசு எடுக்கல தனக்கண்ட ஒரு சக்தியை எடுத்துக்கொள்ளல ரைட் அதுதான் இந்த திறன் 100% என்று அர்த்தம் ரைட் எந்த ஒரு சக்தி இழப்பும் இல்லை என்று கருதிக்கொள் ரைட் ஓகே இப்போ முதலாவது கேள்வி துணையிலிருந்து வழங்கும் அழுத்த வித்தியாசம் செகண்டரி கோயில போக கரண்ட் வோல்டேஜ் எவ்வளவு செகண்டரி கோயில தூண்டல் அழுத்தம் அழுத்த வித்தியாசம் தான் தூண்டல் அழுத்தம் ரைட் ஓகே இப்போ கேள்வி வடிவப்பார் ஒரு குறித்த நிலைமாட்டியில முதன்மை சொல் ரைட் டிரான்ஸ்ஃபார்மரோட கீறு உனக்கு ஈஸியாக விளங்கும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட கீறு நடுவில் மெல்லிருமகன் இருக்கும் இங்கே செகண்டரி கோயில் இருக்கு ஐடோ டிரான்ஸ்ஃபார்மர்ல ஒரு குறித்த நிலைமாட்டியின் முதன்மை சுருளில் உள்ள முறுக்குகளின் எண்ணிக்கை 5000 ரைட் 5000 என்றால் நம்பர் ஆஃப் பி வந்து 5000 முதன்மை சுருள்ல 5000 சுத்துகள் சுத்தப்பட்டிருக்கு ரைட் ஓகே துணை சுருளின் முறுக்குகளின் எண்ணிக்கை 500 செகண்டரி கோயில நம்பர் ஆஃப் எஸ் செகண்டரி கோயில 500 முறுக்குகள் தான் சுத்தப்பட்டிருக்கு ரைட் ஓகே சின்ன கொஞ்சம் முறுக்கு தான் சுத்தப்பட்டிருக்கு ஓகே அதன் முதன்மை சுருளுக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தம் 230 வோல்டேஜ் ஏசி வோல்டேஜ் இங்கே இன்புட் பண்ணப்படுது 230 வோல்டேஜ் ரைட் ஓகே 230 வோல்டேஜ் இன்புட் பண்ணப்படுது ரைட் ஓகே அடலோட்ட வோல்டேஜ் இன்புட் பண்ணப்படுது கட்டாயம் அடலோட்ட வோல்டேஜ் தான் இன்புட் பண்ண வேணும் டிசி வோல்டேஜ் இன்புட் பண்ணினால் செகண்டரி கோயில கரண்ட் ஓடாது ரைட் இதை பற்றிலாம் நாங்கள் எங்க டிரான்ஸ்ஃபார்மர் சம்பந்தமான கிளாஸ்ல பார்த்துனாங்க பிரைமரி கோயிலுக்கு 230 வோல்டேஜ் டிசி அப்ளை பண்ணினால் டிசி டிரெக்ட் கரண்ட் பெட்டில இருந்து கரண்ட் கொடுத்தேனால் செகண்டரி கோயில கரண்ட் ஓடாது அது ஏன் இருக்கு எப்படி என்றெல்லாம் தூண்டல் தத்துவம் சார்ந்து கிளியரா விளங்கி இருந்தால் உனக்கு நாங்கள் அந்த வகுப்பில் தெளிவாக பார்த்துட்டோம் ரைட் தூண்டல் தத்துவம் பெரடே கண்டுபிடிச்ச தூண்டல் தத்துவம் உனக்கு கிளியரா விளங்கிட்டேன்னு சொன்னால் செகண்டரி கோயில ஏன் கரண்ட் போகாது டிரெக்ட் கரண்டை கொடுத்தா டிசி கரண்டை கொடுத்தால் செகண்டரி கோயில ஏன் கரண்ட் போகாதுன்றது உனக்கு தெளிவாக விளங்கும் ரைட் என்னங்க காந்த பாயமாற்றம் இருக்காது வோல்டேஜ்ல டிஃபரன்ஸ் இருக்காது காந்த பாயமாற்றம் இருக்காது ஆகவே மாறாத காந்த புலத்துக்குள்ள எந்த கோயில கொண்டு வச்சாலும் கரண்ட் வராது சிம்பிளான லாஜிக் ரைட் ஓகே உனக்கு ஈஸியாக விளங்கி இருக்கும் ஓகே நாங்கள் பார்ப்போம் எப்பயுமே ஃபர்ஸ்ட் கோயிலில் பிரைமரி கோயிலில் வந்து நாங்கள் ஏசி வோல்டேஜ் அப்ளை பண்ணுவோம் ரைட் ஓகே அடுத்த வித்தியாசம் வழங்கப்படுது நிலைமாட்டின திறன் 100% ரைட் ஓகே இப்போ வந்து செகண்டரி கோயிலில் எவ்வளவு அழுத்தம் தூண்டப்படும் இந்த செகண்டரி கோயிலில் தூண்டப்படுகிற அழுத்தம் விஎஸ் கண்டுபிடிக்க சொல்லி கிடையாது ஓகே நாங்கள் சமன்பாடு படி போவோம் எங்களுக்கு என்ன முறுக்குகள் எண்ணிக்கைகளிலான விகிதம் வந்து அழுத்தங்களுக்கு இடையிலான விகிதத்துக்கு சமனாக இருக்கும் அப்போ என்பி ஓவர் என்எஸ் பிரைமரி கோயிலில் இருக்கிற சுற்றுகளின் கீழ் துணைச்சுருளில் இருக்கிற சுற்றுகள் சமன் பிரைமரி கோயிலுக்கு வழங்கப்பட்ட அழுத்தம் விபி ஓவர் விஎஸ் செகண்டரி கோயிலுக்கு தூண்டப்பட்ட அழுத்தம் பாக்கி இதை நான் இப்படி சுருக்கி எடுத்து முதலாவது அப்ளை பண்ண போறேன் அப்போ நம்பர் ஆஃப் என்பி என்றது நம்பர் ஆஃப் பி என்றது முதன்மை சுருளில் இருக்கிற சுற்றுகள் எண்ணிக்கை கேள்வி சொல்லி கிடக்கு 5000 சொல்லி அப்போ 5000 அப்படியே போடும் ரைட் கீழே வந்து செகண்டரி கோயிலில் இருக்கிற முறுக்குகள் எண்ணிக்கை 500 நடக்கும் அப்போ 500 போடு ஈக்குவல் விபி பிரைமரி கோயிலில் கொடுக்கப்பட்ட அழுத்தம் 230 வோல்டேஜ் அப்ளைங் வோல்டேஜ் 230 வோல்டேஜ் ரைட் ஓகே கீழே வந்து விஎஸ் இருக்க போகுது ரைட் ஓகே இங்கே இந்த 8 இங்கே I1 இங்கே I10 ரைட் மேலே 10 இருக்குது அப்போ விஎஸ் வந்து எனக்கு 23 வோல்டேஜாக இருக்கு ரைட் அப்போ விஎஸ் செகண்டரி கோயிலில் போகிற வோல்டேஜ் வந்து எனக்கு 23 வோல்டேஜ் ரைட் அது முறை ஏசி வோல்டேஜாக இருக்கு ரைட் ஓகே அடுத்து துணையிலிருந்து வழங்கும் ஓட்டம் 10 ஆம்பியர் முதன்மையில் வழங்கப்படுற ஓட்டம் இப்போ செகண்டரி கோயிலில் போகிற கரண்ட் வந்து 10 ஆம்பியர் இதில் போகுது 10 ஆம்பியர் கரண்ட் போகுது என்றால்
பிரைமரி கோயிலில் இவ்வளவு கரண்ட் போக மாட்டது கேள்வி ரைட். ஓகே, நாங்கள் சக்தி நட்ட மில்லியன் கதையின் நிலையமாட்டின திறன் 100% சக்தி நட்ட மில்லியன் கதையின்படி நாங்கள் நேரடியாக அந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணுவோம், பவர் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கோயில் இருக்கிற பவரும் செகண்டரி கோயில் இருக்கிற பவரும் சமனாக இருக்க மாட்டேன் ஈக்குவேஷன் படி விபி ஐபி விஐ பெருக்கங்கள் ஃபர்ஸ்ட் கோயிலையும் செகண்டரி கோயிலையும் சமனாக இருக்கும். அப்போ விபி ஐபி சமன் விஎஸ்ஐஎஸ் ரைட். ஓகே, இப்போ கொண்டு அப்ளை பண்ணி இப்போ பிபின்றது என்ன பிரைமரி கோயில் இருக்க அழுத்தம் 230 வோல்டேஜ் இன்டூ பிரைமரி கோயிலில் போகிற கரண்ட். அதான் எனக்கு கேட்ட கேள்வி, முதன்மைக்கு வழங்கப்படும் ஊட்டத்தை காணன்றதான் கேள்வி. அப்போ ஐபி தான் கண்டுபிடிக்க வேணும். ஈக்குவல் டு விஎஸ் தூண்டல் அழுத்தம் 230 வோல்டேஜ் செகண்டரி கோயிலில் போகிற 23 வோல்டேஜ் இன்டூ ஐஎஸ் செகண்டரி கோயிலில் போகிற கரண்ட் வந்து 10 ஆம்பியர் கொடுத்துருக்காரு ரைட். ஓகே, 10 ஆம்பியர். அப்போ இதை சுருக்கி எடுத்தீங்கன்னா இங்கே 230 ஐபி இருக்குது, அங்கால 23 10 230 அங்கால இருக்குது, இங்கால 230 ஐபி இருக்குது. அதாவது ஐபி இந்த வேல்யூ 1 ஆம்பியர் ரைட். ஐபி சமன் 1 ஆம்பியர் ரைட். பிரைமரி கோயிலில் போகிற கரண்ட் வந்து 1 ஆம்பியர் கரண்ட் தான் போகும். 1 ஆம்பியர் கரண்ட் போகும் பிரைமரி கோயிலில் ரைட். சிம்பிளான கால்குலேஷன் ரைட். ஓகே, அடுத்தது மூன்றாவது கேள்வி போகும். அதுவும் ஒரு ரான்ஸ் கேள்வி தான் பார்ப்போம், உடச்சு பார்ப்போம். இப்படியான கேள்விகள்லாம் ஃபைனல் எக்ஸாமுக்கு வரும். அப்போ தட்டி போட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இது ஒரு பெரிய கேள்வி, எஸ்ஐ கேள்வி மாதிரி கிடையாது. பாரு கேள்வியை பார்த்தோம் பயப்படாத, பார்த்து தட்டி போட்டு போகிறதான் இல்லை ரைட். ஓகே, கேள்வியாசி ஒரு குறித்த நிலையமாட்சியின் முதன்மை சுருளினது துணை சுருளினது முறுக்குகளின் எண்ணிக்கை 1க்கு 10. இது கொஞ்சம் கணக்கு மாதிரி இருக்குது. சில பேர் கணக்கு கொஞ்சம் மண்டடிக்கும் ஆளுக்கு. இப்போ எனக்கெல்லாம் அப்படி தான் கணக்கண்டா சும்மா படிக்காது ரைட். கணக்கண்டு விடாது இந்த கணக்கு ஒரு விஞ்ஞானம் படிக்க வந்து கணக்கை போட்டால் கொஞ்சம் மண்டடிக்கும் தானே. அது மாதிரி தான் எனக்கும் இருக்குது. அவரும் பயப்படானே சும்மா உடச்சு போட்டு போனாங்க. சயின்ஸாக படிக்கும் ரைட். ஓகே, ஒரு குறித்த நிலையமாட்டியின் முதன்மை சுருளினது துணை சுருளினது முறுக்குகளுக்கு இடையிலான வீதம் 1க்கு 10 ரைட். ஓகே, என்னும் விகிதத்தில் உள்ளது. முதன்மை சுருளுக்கு 6 வோல்டேஜ் ஆடலோட்டம் தான் எப்பயுமே ஆடலோட ஏசி வோல்டேஜ் தான் அப்ளை பண்ண வேணும் டிரான்ஸ்ஃபார்மர் ரைட். ஓகே, 6 வோல்டேஜ் ஏசி வோல்டேஜ் அப்ளை பண்ணப்படுது ரைட். ஓகே, துணையிலிருந்து 20 ஆம்பியர் ஓட்டத்தை பெற வேண்டியுள்ளது. நிலைமாட்டின திறன் 100% ரைட். அந்த பாயிண்ட் எல்லாம் முக்கியம். இல்லை திரைமாட்ட டிரான்ஸ்ஃபார்மருடைய திறன் வந்து 100% சக்தி இழப்பு இல்லை, நான் சொன்ன மாதிரி ரைட். ஓகே, இப்போ நாங்கள் உடைச்சுப்போம் ரைட். ஒரு படத்தாக்கு டிரான்ஸ்ஃபார்மருக்கு முதன்மை சுருள் நடுவில் நெல்லிரும்பாணி அங்கால செகண்டரி கோயில் துணை சுருள் ரைட். ஓகே, டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஆச்சு. இப்போ கேள்வி என்ன, முறுக்கள் எண்ணிக்கைகளிலான விகிதம் 1/10. அப்போ NP/NS வந்து 1/10 இருக்க வரும். NP/NS என்ற முதன்மை சுருளுக்கும் துணை சுருளுக்கும் இடையிலான விகிதம் NP/NS வந்து 1/10 இருக்கணும். ஏன்னா விகிதம் தந்தாச்சு ரைட். ஓகே, ஓகே சொல்லியாச்சு. இப்போ துணையிலிருந்து 20 ஆம்பியர் ஓட்டம் எனக்கு வர வேணும். அப்போ துணை செகண்டரி கோயிலிருந்து வர வேண்டிய கரண்ட் IS செகண்டரி கோயில் வர வேண்டிய கரண்ட் வந்து 20 ஆம்பியரா இருக்கணும் கட்டாயம். செகண்டரி கோயில் வந்து ஒரு லோடோட கனெக்ட் பண்ணி இருக்கும். என்ன ஒரு லோடு, இந்த லோடோட கனெக்ட் பண்ணி லோடு வந்து ஒரு டிவியோ அல்லது ஒரு மின்சாதனம், டிவியோ அல்லது வானொலி பெட்டியோ அல்லது மடிக்கணினியோ டெலிஃபோனோ ஏதோ ஒரு மின்சாதனம் ஒன்று அந்த மின்சாதனத்தை கனெக்ட் பண்ணி கிடக்கு. மின்சாதனம் ஒர்க் பண்ண வேணும், எனக்கு 20 ஆம்பியர் கரண்ட் வேணும். ஒரு டிவி மாதிரி யோசி அல்லது பிரிட்ஜ் மாதிரி யோசி, ஏதோ ஒரு மின்சாரம் கனெக்ட் பண்ணி லோடோட கனெக்ட் பண்ணியிருக்கு. இந்த லோடுக்கு வந்து ஒர்க் ஆகணும் மாட்டால் எனக்கு 20 ஆம்பியர் செகண்டரி கோயிலில் கரண்ட் போக வேணும்ன்றதான் கதை ரைட். 20 ஆம்பியர் ஓட்டத்தை பெற வேண்டி இருக்குது. இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் திறன் வந்து 100% என்ன சக்தி இழப்பு எதுவுமே இல்லை. துணையிலிருந்து வழங்கப்படுகிற அழுத்த வேறுபாடு என்ன ரைட். துணையிலிருந்து வழங்கப்படுகிற அழுத்த வேறுபாடு முதன்மை சுருளுக்கு கொடுக்கப்பட்ட கரண்ட் வந்து இன்புட் வோல்டேஜ் வந்து ரைட். இங்கே கொடுக்கப்பட்ட இன்புட் வோல்டேஜ் வந்து 6 வோல்டேஜ் ஆடலோட்டம் இன்புட் பண்ணப்படுது. இங்கே முதன்மைக்கு இன்புட் பண்ணப்ப இங்கே 6 வோல்டேஜ் அப்ளை ஆகுது ரைட். ஓகே, இப்போ இந்த கதையின்படி எங்களுக்கு தேவை துணையில இருந்து வழங்கப்படுகிற அழுத்த வித்தியாசம் என்ன ரைட். ஓகே, இது நாங்கள் 2 விதமாக செய்யலாம். ஒன்று நாங்கள் சமன்பாடு படி செய்யலாம், இல்லை கொஞ்சம் சிம்பிளாக லாஜிக்கலாக திங்க் பண்ணுறோம், ஈஸியாக பார்த்துட்டு போடுவான். இப்போ NP/NSக்கான விகிதம் முதன்மை சுருளினுடைய முறுக்களின் எண்ணிக்கைக்கும் துணை சுருளினுடைய முறுக்களின் எண்ணிக்கைக்கும் இடையிலான விகிதம் 1:10 ரைட். அண்டா என்ன அர்த்தம் கொஞ்சம் கணிதமா புரிஞ்சு பார்த்துக்கிட்டோம்னா ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம். முதன்மை சுருளுக்கும் துணை சுருளுக்கும் இடையிலான விகிதம் 1:10 என்றால் முதன்மை சுருள்ல ஒரு சுருள் இருந்தால் துணை சுருள்ல 10 இருக்குது. அதான் கணக்கு. முதன்மை சுருள்ல ஒரு சுருள் இருந்தால் துணை சுருள்ல 10 சுருள் இருக்குது ரைட். அதுதான் கணக்கு. அந்த விதத்துல எல்லாம் சுத்தப்பட்டு இருக்குது ரைட். இப்ப உன்னை கேட்டது என்ன, துணையிலிருந்து வழங்கப்படுகிற அழுத்த விகிதம் 6 வோல்டேஜ் இங்கே அப்படி ஆகும். உனக்கு தெரியும் NP/NSக்கான விகிதம் VP/VSக்கான விகிதத்துக்கு சமனா இருக்கு மட்டும் தெரியும், இது வரைக்கும் படிச்சனே. ஆனால் அது எதுக்கு சமனா இருக்கும், 1/10க்கு சமனா இருக்கு. NP/NSன்றது 1/10க்கு சமனா இருக்கு. 1/10 NP/NSக்கு சமனா இருக்கும். அந்த NP/NSன்றது VP/VSக்கு சமனா இருக்கும். ஆகவே VP/VS 1/10க்கு சமனா இருக்க வேணும், அந்த விகிதத்துக்கு சமனா இருக்க வேணும். சிம்பிள் லாஜிக் நான் விளங்கும் ரைட். NP/NS வந்து 1/10க்கு சமனா இருக்க வேணும் அவர் கதையின்படி. ஆனால் NP/NS VP/VSக்கு சமனா இருக்கும் நாங்கள் படிச்ச டிரான்ஸ்ஃபார்மர்ல படிச்ச கணக்குப்படி. ஆகவே இந்த NP/NS கேன்சல் பண்ணி போட்டு VP/VS வந்து 1/10க்கு சமனா இருக்க மட்டும் முடிவு எடுக்கலாம். அப்ப பிரைமரி கோயிலுக்கும் செகண்டரி கோயிலுக்கும் இடையிலான அழுத்த வித்தியாசத்துக்கு ஆன விகிதம் வந்து 1/10 இருக்கணும் என்றால் பிரைமரி கோயில போற வோல்டேஜ் 6 வோல்டேஜா இருந்தால் ரைட், இங்க 1 வோல்டேஜ் போனா இங்க 10 வோல்டேஜ் வர வேணும். முதன்மை சுருள்ல 1 வோல்டேஜ் போனால் செகண்டரி கோயில 10 வோல்டேஜ் வரணும். அப்ப முதன்மை சுருள்ல 6 போனால் 1 போல 6 மடங்கு 10 போல 6 மடங்கு 60 வோல்டேஜ் வர வேணும். சிம்பிள் ரைட்.
60 வோல்டேஜ் ஏசி வோல்டேஜ் வர வேணும். ஏசி வோல்டேஜ் போட தேவையில்லை, ஏசி தான் வரணும், ரைட்? டிசி கரண்ட் எல்லாம் அங்கே வராது, ஏசி தான் வரும். அப்போ துணையிலிருந்து வழங்கப்படுற அழுத்த வித்தியாசம் 60 வோல்டேஜ், 60 வோல்டேஜ், சிம்பிளாக. அல்லது உனக்கு கணக்கு போட தான் விருப்பம் என்றால் என்பி ஓவர் என்எஸ் வந்து விபி ஓவர் விஎஸ், ரைட்? அப்போ என்பி ஓவர் என்எஸ்க்கான இது என்ன, ஒன்றுங்கள் 10 சமன் விபி. பிரைமரி கோயிலில் கொடுக்கப்பட்ட வோல்டேஜ் எவ்வளவு, 6 வோல்டேஜ். ஆகவே செகண்டரி கோயில், ரைட், குறுக்கு பிரிஞ்சு விஎஸ் வந்து 60 வோல்டேஜ். கணக்கு போட்டு செய்யறது இப்படி. அல்லது விஞ்ஞானத்தை விளங்கினவன் ஈஸியாக 60 வோல்டேஜ் நேரம் அடிச்சு போட்டு போயிடுவான். கணிதமானவனுக்கு சமன்பாடு போட்டு செய்யணும்டா இந்த முறையில் போகும், கஷ்டப்பட்டு செய்யணும்டா. விஷயம் விளங்கிட்டா ஈஸியாக அடிச்சு போட்டு போ. 1க்கு 10 வீதத்தில் இருக்கணும். ஆகவே இங்கே 6 இருக்குது, ஆகவே 10 மடங்கு வீதம் 60, 6 × 10 60 அண்டு நேரடியாக போட்டு போகிறவனும் இருக்கிறான். அவன் கட்டிக்காரம் போடுறது கொஞ்சம் விஷயம் விளங்காதார்கள் இப்படி கணக்கு முறையில் பார்த்துட்டு போடுறது, ரைட்டு? நாங்கள் அடுத்த கேள்வி பார்ப்போம். முதன்மைக்கு வழங்குற ஓட்டம் எவ்வளவு, ரைட்? ஓகே, முதன்மைக்கு வழங்கக்கூடிய ஓட்டம் எவ்வளவு? இப்போ இங்கே செகண்டரி கோயில் எனக்கு 60 வோல்டேஜ் வருமென்னு சொல்லி போட்டேன். செகண்டரி கோயிலில் 60 வோல்டேஜ் வருமென்னு சொல்லி போட்டேன். செகண்டரி கோயில் எனக்கு வர வேண்டிய கரண்ட் வந்து 20 ஆம்பியர் கரண்ட் வர வேணும். அப்போ பவர் ஈக்குவேஷன் இங்கே பவர் லாஸ்ட் எதுவுமே இல்லை. காரணம் திறன் வந்து 100%, பவர் லாஸ்ட் எதுவுமே இல்லை. ஆகவே பவர் ஈக்குவேஷன் இங்கே யூஸ் பண்ணினால் எனக்கு விபிஐபி சமன் விஎஸ் ஐஎஸ் என்ற ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறேன். இப்போ பிரைமரி கோயிலுக்கு கொடுக்கப்பட்ட வோல்டேஜ் வந்து 6, பிரைமரி கோயிலில் போகிற கரண்ட் அதுதான் எனக்கு வேணும், ஐபி தான் வேணும், ரைட்? சமன் விஎஸ் வெளியில் போகிற கரண்ட், செகண்டரி கோயிலில் வர தூண்டல் அழுத்தம் 60, செகண்டரி கோயிலில் போகிற கரண்ட் வந்து 20 வர வேணும். 20 வந்தால் தான் அந்த லோடு எனக்கு ஒர்க் ஆகும், ரைட்? அப்போ 60 × 20 அங்கே இருக்குது. இங்கே ஒரு ஐபி இருக்குது, எனக்கு ஐபி தான் வேணும், அதாவது பிரைமரி கோயிலில் போகிற கரண்ட் தான் வேணும். 60 × 20 டிவைடட் பை 6, அப்போ 6ஐயும் 60ஐயும் தட்டி 10, ஐபி வந்து 200 ஆம்பியர், ரைட்? அப்போ ஐபி முதன்மையில் கொடுக்க வேண்டிய கரண்ட் வந்து 200 ஆம்பியர், ஐபி சமன் 200 ஆம்பியர். எப்படி இங்கே 60 வோல்டேஜ் தூண்டப்பட்ட செகண்டரி கோயிலில் போகிற கரண்ட் 20 ஆம்பியர் இருந்தால் தான் லோடு ஒர்க் ஆகும். ஆகவே 60 × 20 என்று சொல்லக்கூடிய ஒரு பவர் இருக்குது. அந்த பவர் ஃபர்ஸ்ட் கோயிலில் இருக்க வேணும். ஃபர்ஸ்ட் கோயிலில் 6 வோல்டேஜ் இருக்குது. அப்போ கரண்ட் எவ்வளோ வேண்டால் 6 × ஐபி சமன் 60 × 20. இந்த 6 கொண்டு வாங்கலை தட்டினால் 6 60 தட்டுப்படு 10, 10 20 பெருக்கப்பட்டு 200. ஆகவே ஐபி வந்து 200 ஆம்பியர், ரைட்? சிம்பிள். ஓகே, அடுத்த கேள்வி நாம் அழிச்சு கொடுத்துட்டு பார்ப்போம், ரைட்? அடுத்த கேள்வி, மூன்றாவது கேள்வி. ஓகே, முதன்மையின் வோல்ட் அளவுக்கும் துணையின் வோல்ட் அளவுக்கும் இடையிலான விகிதம் எவ்வளவு? வோல்ட் அளவுக்கு இடையிலான விகிதம் இப்போ 1:10. 1:10, 1க்கு 10 என்ற விகிதத்திலான் இருக்கும். என்ன ரீசன்? முதன்மை சுருளுக்கும் துணை சுருளுக்குமான முறுக்கள் எண்ணிக்கைகளான விகிதம், அதாவது என்பி ஓவர் என்எஸ்க்கான விகிதம் 1:10, அதாவது 1க்கு 10 இருந்தால் என்பிக்கு என்எஸ், ரைட்? என்பிக்கு என்எஸ் வந்து 1க்கு 10 இருந்தால் என்பிக்கு என்எஸ் தானே விபிக்கு விஎஸ், அடிப்படை தத்துவம். அதாவது முறுக்கள் எண்ணிக்கைக்கும் அழுத்தங்கள் எண்ணிக்கைக்கும் விகிதம் வந்து சமனா இருக்க கதை. அப்ப என்பிக்கு என்எஸ் தான் 1க்கு 10 என்றால் விபிக்கு விஎஸ் 1க்கு 10 தான், ரைட்? அடுத்த, முதன்மையின் ஓட்டத்துக்கும் துணையின் ஓட்டத்துக்கும் இடையில் உள்ள விகிதம் என்ன? முதன்மையின் ஓட்டத்துக்கும் துணையின் ஓட்டத்துக்கும் இடையிலான விகிதம் என்றால் இங்க பவர் லாஸ் நடக்கல. டிரான்ஸ்ஃபார்மர் சும்மா யோசி, இது நல்ல கேள்வி உண்டு. டிரான்ஸ்ஃபார்மர் சும்மா இது கொஞ்சம் லாஜிக்கலா யோசிக்கவன், ரைட்? இங்கே கணக்கு போடவே இல்லை, கணக்கு போட்டு செய்யறவன் கஷ்டப்பட்டு செய்யறவன். விஷயம் விஞ்ஞானம் விளங்கினவன் ஈஸியா பார்த்துட்டு போயிடுவான். இது வந்து பிரைமரி கோயில், இது வந்து செகண்டரி கோயில், ரைட்? முதன்மை சுருளுக்கு இப்போ வந்து ஒரு வோல்டேஜை அப்ளை பண்றேன். இப்போ உதாரணத்துக்கு சும்மா ஒரு கணக்கு சொல்றேன். இங்க வந்து ஒரு 100 வோல்டேஜ் அப்ளை பண்றேன், ரைட்? முதன்மை. செகண்டரி கோயில வந்து ஒரு 1000 வோல்டேஜ் எடுக்கிறேன், வை, ரைட்? 100 வோல்டேஜ் அப்ளை பண்ணி செகண்டரி கோயில வந்து ஒரு 1000 வோல்டேஜ் எடுக்கிறான், வை. இப்போ இங்க வந்து எனக்கு தெரியும் பவர் வந்து எப்படி இருக்கணும் என்றால், ரைட்? முதன்மை சுருள்ல இருக்கிற பவர், ஃபர்ஸ்ட் கோயில இருக்கக்கூடிய பவர், நான் சொல்றது பவர் மீன் வேல்யூ, பவரும் செகண்டரி கோயில இருக்கக்கூடிய பவரும் சமனா இருக்கணும். சக்தி இழப்பு இல்லை என்றபடியால், ரைட்? இப்போ 2 இடத்துலையும் சமனா இருக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு அழுத்தம் குறைவா இருக்கு, 100 வோல்டேஜ் என்ற அழுத்தம் குறைவா இருக்குன்றால் ஃபர்ஸ்ட் கோயில் எனக்கு கரண்ட் பெருசா இருக்க வேணும். இப்போ பி சமன் விஐயின் படி சமன்பாடு விளங்குற மாதிரி கேட்கிறேன். பி சமன் விஐ என்ற சமன்பாடின் படி எனக்கு பவர் வந்து மாறக்கூடாது. சமன்பாட்டின் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய இந்த பவர்ன்றது மாறக்கூடாது. ஆகவே விஐ பெருக்கமும் மாறக்கூடாது. சிம்பிள் லாஜிக், சிம்பிளா தான் நினைக்கிறேன். இப்ப பவர் மாறக்கூடாது. இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல முதல் சுருளுக்கு கொடுக்கப்பட்ட பவர் வந்து செகண்டரி கோயில இருக்க வேணும். ஆகவே 2 கோயிலையும் பவர் மாறக்கூடாது, மின் வேல்யூ மாறக்கூடாது என்றால் பிஐ என்ற பெருக்கம் மாறக்கூடாது. அழுத்த வித்தியாசத்தையும் மின்னோட்டத்தையும் பெருக்கிற பெருக்கம் மாறக்கூடாது. ஏனென்றால் பி சமன் விஐ, பி மாறாண்டா விஐனுடைய பெருக்கம் மாறக்கூடாது. அப்ப விஐனுடைய பெருக்கம் மாறக்கூடாது என்றால் இங்க வோல்டேஜ் குறையுதென்றால் இங்க கரண்ட் கூடினா தான் 2ம் பெருக்கப்பட்டு மாறாமல் இருக்கும். அப்போ வோல்டேஜ் கோயில பொறுத்த வரைக்கும், டிரான்ஸ்ஃபார்மர் கோயில பொறுத்த வரைக்கும் எங்க கரண்ட் குறைவா இருக்கும் அங்க வோல்டேஜ் கூடவா இருக்கும். காரணம் 2 பேருக்கு ஒரு மாறாத பெருமானத்தை வச்சிருக்க வேண்டும். சிம்பிளான லாஜிக்.
வோல்டேஜ் எங்க குறைவா இருக்கும் அங்க கரண்ட் பெருசா இருக்கும். எந்த கோயில்ல வோல்டேஜ் குறைவோ அந்த கோயில்ல கரண்ட் பெருசா இருக்கும். எந்த கோயில்ல வோல்டேஜ் கூடவா இருக்கும், இந்த செகண்டரி கோயிலுங்க 1000 வோல்டேஜ், எக்ஸாம்பிளுக்காக நான் செகண்டரி கோயில்ல 1000 வோல்டேஜ் பெரிய வோல்டேஜ் இருக்கு, ஃபர்ஸ்ட் கோயிலை விட செகண்டரி கோயில்ல பெரிய வோல்டேஜ் இருக்கு. அப்ப பெரிய வோல்டேஜ் ஒரு சின்ன கரண்ட் தான் போகுது. காரணம் அங்கேயும் பெரிய கரண்ட் போச்சுன்னா வலு பெருத்து போடும். வலு ஒரு காலமும் பெருக்காது. மின் வலு மாறக்கூடாது, கூடவும் கூடாது குறையவும் கூடாது, சமனா இருக்கும் ரெண்டு கோயிலுக்கு. அப்ப வலு மாறக்கூடாது. 1000 வந்து என்ன செய்யும், 1000 வோல்டேஜ் பெருசா இருந்தால் கரண்ட் வந்து கொஞ்சமா கூட வேணும், அப்பதான் வலு பெருமானம் மாறாமல் இருக்கும். அந்த கதையின்படி இது இப்ப இந்த கீழே அந்த லாஜிக் உனக்கு விளங்கிட்டு இருந்தால் இந்த கேள்வியை சும்மா அடிச்சிருப்ப. ஓகே, முதன்மையின் ஓட்டத்துக்கும் துணையின் ஓட்டத்துக்கும் உள்ள விகிதம் என்னன்னு கேட்டால் இது வந்து நான் சொன்னி 1:10 சொன்னி இந்த மேல் கேள்விக்கு 1:10 சொன்னி. ஏன்னா இந்த நம்பர் ஆஃப் பி இந்த விகிதத்து அப்படியே வரும் வோல்டேஜுக்கு மாறும். ஆனால் கரண்ட் வந்து எப்படி இருக்கணும், வோல்டேஜ் கூடவா இருந்தால் அந்த இடத்துல கரண்ட் குறைவா இருக்கணும். ஆகவே இங்க 10 செகண்டரி கோயில்ல 10 வோல்டேஜ் வருது என்றால் இங்க 1 ஆம்பியர் கரண்ட் வரணும். ஏன்னா பெருக்கப்பட்டு 10 மாறாம இருக்கு. அப்ப இது செகண்டரி கோயிலுக்கு. ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு 10 ஓடணும். ஏனென்றால் செகண்டரி கோயில 1 வோல்டேஜ் இருக்குன்றால் அங்க 10 ஆம்பியர் கரண்ட் போகணும். ஆகவே மாறி வரும். ஓட்டத்துக்கு இடையிலான விகிதம் வந்து மாறி வரும். ஏன்னா ரெண்டு வோல்டேஜும் கரண்டும் பெருக்கப்பட்டு மாறக்கூடாது, விட வரணும். பவர் வந்து மாறக்கூடாது விட. அப்ப முதன்மையின் ஓட்டத்துக்கும் துணையின் ஓட்டத்துக்கும் உள்ள விகிதம் வந்து 10க்கு 1 வரும். அது 1க்கு 10, இது 10க்கு 1 வரும். ஏன்னா பேர் இந்த சமன்பாட்டின் இந்த பக்கம் இருக்கு, இது ஃபர்ஸ்ட் கோயிலுக்கானது, முதன்மை சுருளுக்கானது. பெருக்கினா இங்க 10 3 பெருக்கப்பட்டு 10 வரும். ரைட், 10 வெட்ஸ் பவர் வரும். இங்க பெருக்கு செகண்டரி கோயிலுக்கு பெருக்கு 10 3 பெருக்கப்பட்டு 10 வெட்ஸ் வரும். ஆகவே முதன்மை கோயிலையும் துணை கோயிலையும் எனக்கு பவர் மாறையில. சிம்பிள் லாஜிக். ரைட், இதை விட சிம்பிளா சொல்லலாம் அவங்க. அப்ப உனக்கு கேட்ட கேள்வி முதன்மையின் ஓட்டத்துக்கும் துணையின் ஓட்டத்துக்கும் உள்ள விகிதம் என்னன்னு கேட்டால் 10க்கு 1. ஏனென்றால் இது ஃபர்ஸ்ட் கோயில், இது செகண்ட் கோயில். ஃபர்ஸ்ட் கோயில் இருக்கிற பவரும் செகண்டரி கோயில் இருக்கிற பவரும் மாறக்கூடாது. பவரை பெருக்கணும்னா வோல்டேஜையும் கரண்டையும் பெருக்கணும். இங்க 1க்கு 10 1ஐயும் 10ஐயும் பெருக்கினா 10 வெட்ஸ் வருது, பவர் வருது ஃபர்ஸ்ட் கோயில்ல. செகண்டரி கோயிலையும் 10ஐயும் 1ஐயும் பெருக்கினா 10 வெட்ஸ் வருது. ஆகவே நான் போட்ட கணக்கு சரி. ஆகவே முதன்மையின் ஓட்டத்துக்கும் துணையின் ஓட்டத்துக்கும் உள்ள விகிதம் 10க்கு 1. ரைட், சிம்பிள். ஓகே, நாங்கள் அடுத்த கேள்வி பார்ப்போம். இது ஒரு சிம்பிள் கேள்வி. ஓகே, 4வது கேள்வி ஒன்று பார்ப்போம். மின்காந்த தூண்டல் பயன்படுத்தப்படும் பல சந்தர்ப்பங்கள் உள்ளது. நாங்கள் மின்காந்த தூண்டல் சார்ந்த பாடம் படிக்கக்குள்ள தெளிவாக பார்த்தாங்க. மின்காந்த தூண்டல் தத்துவம் பயன்படுத்தப்படுற சந்தர்ப்பம் நிறைய இருக்குது. ஓகே, மின்காந்த தூண்டல் பயன்படுத்துகிற சந்தர்ப்பங்கள் உள்ளது, நிறைய உள்ளதாம். மின்காந்த தூண்டல் தோட்டப்பாடு செய்து காட்டுவதற்கு தயார் செய்யப்பட்ட ஒரு ஒழுங்கமைப்பு படத்தில் காட்டப்படுது. ஓகே, ஒரு ஒழுங்கமைப்பு ஒன்று காட்டப்பட்டிருக்குது. இந்த ஒழுங்கமைப்பு தெளிவாக இது வந்து அட்டைத்தாள் குழாய் ஒரு பிவிசி குழாய் மாதிரி ஒரு உருளை வடிவத்தில் செய்யப்பட்ட ஒரு குழாய் ஒன்று இருக்குது. ரைட், இந்த இடத்துல ஒரு சட்ட காந்தம் இருக்குது. இது நோர்த் போல் வடமுனைவு. இங்க வடமுனைவு உள்ள ஒரு காந்தத்தை சட்ட காந்தத்தை கொண்டு வந்து இந்த அட்டை குழாய்க்குள்ள போட போறேன். ரைட், இங்க வந்து ஒரு கோயில் வந்து சுத்தப்பட்டிருக்கு. ரைட், இது வந்து ஒரு கோயில் மாதிரி ஒன்று சுத்தப்பட்டிருக்கு. அந்த கோயிலுடைய 2 முனைகளையும் கொண்டு வந்து ஒரு கல்வனோமானியில கனெக்ட் பண்ணி இருக்குது. ஒரு மைய பூச்சிய கல்வனோமானி ஜி என்று குறிச்சு கிடக்கு. ரைட், ஒரு மைய பூச்சிய கல்வனோமானியில இது வந்து காட்டி வந்து பூச்சியத்தை காட்டி கொண்டிருக்குது. ரைட், ஓகே, மைய பூச்சிய கல்வனோமானியில கனெக்ட் பண்ணிருக்கு. ஒரு மைய பூச்சிய கல்வனோமானி சுற்றுகள் ஏன் பயன்படுத்தப்படுகிறது, அந்த சுற்றில மின்னோட்டம் ஓடுதா இல்லையா, அப்படி மின்னோட்டம் ஓடினால் அது எந்த திசையில ஓடுது, நேர் திசையில போகுதா மறை திசையில போகுதா, இந்த காட்டி வந்து பூச்சியத்தை காட்டினால் மின்னோட்டம் ஓடையில சுற்றில. பூச்சியத்தம் இல்லாம வேற எந்த ஒரு இடத்துல காட்டினாலும் மின்னோட்டம் ஓடுது. அது எந்த இடத்துல காட்டுது, விளஞ்சுழி திசை. இது வந்து பிளஸ் திசைன்னு சொல்லுவோம், இதை வந்து மைனஸ் திசைன்னு சொல்லுவோம். அப்ப இந்த காட்டி வந்து இந்த திசையில திரும்புதுன்னு சொன்னால் மின்னோட்டம் பிளஸ் திசையில போகுது. ஆப்போசிட் டிரெக்ஷன்ல திரும்பிச்சுன்னு சொன்னால், இந்த திசை எதிர் திசையில திரும்பிச்சுன்னு சொன்னால் அது வந்து மைனஸ் திசையில போகுது. அப்ப கல்வனோமானி சுற்றுகள் ஏன் பயன்படுத்தப்படுது, மின்னோட்டத்தின் திசையை அறிவதற்கு அல்லது மின்னோட்டம் பாய்கிறதா இல்லையா என்பதை சோதிப்பதற்கு. ரைட், ஓகே, அப்ப அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, நான் கேள்விக்கு போவோம். மின்காந்த தூண்டல் என்பதை எளிதாக அறிமுகம் செய்யும். மின்காந்த தூண்டல் எளிதாக அறிமுகம் செய்ய ஒண்ணும் இல்லை. மாறுகிற காந்த புலத்துல கடத்தி கம்பி இருக்கும்போது கடத்தி கம்பியின் இருமுனைகளுக்கு குறுக்க ஒரு மின்னியக்க விசை தூண்டப்படும். அல்லது ரெண்டு நிலையான காந்த புலங்களுக்கு நடுவில், 2 நிலையான காந்தங்களுக்கு நடுவில், வடமுனைவு தென்முனைவு உள்ள 2 நிலையான காந்தங்களுக்கு நடுவில் ஒரு கடத்தி வச்சு நாங்கள் அசைக்கும் போது கடத்தியில 2 முனைகளுக்கு குறுக்க மின்னியக்க விசை தூண்டப்படும். காந்த விசை கோடுகள், நிலையான காந்த விசை கோடுகள், வடக்கு தெற்கு முனைவுக்கு போகக்கூடிய காந்த விசை கோடுகள் கடத்தி கம்பியால் வெட்டப்பட்டால் கடத்தி கம்பியின் 2 முனைகளுக்கு குறுக்க மின்னழுத்த வித்தியாசம் தூண்டப்படும். இதுதான் பரடையினுடைய மின்காந்த தத்துவம். ரைட், இதை பத்திலாம் நாங்கள் பரடையின் விதியிலேயே தெளிவாக படிச்சிட்டோம். ரைட், ஓகே, மின்காந்த தூண்டல் என்பது எளிதாக அறிமுகம் செய்தால் வடமுனைவு தென்முனை உள்ள 2 நிலையான காந்தங்களுக்கு இடையில கடத்தி கம்பியானது காந்த விசை கூடுகளுக்கு செங்குத்தாக வைத்து அசைக்கப்படும் போது, அந்த சொல்லு முக்கியம், காந்த விசை கூடுகளுக்கு செங்குத்தாக, காந்த விசை கூடு கிடையா போனால் நாங்கள் நிலைக்குத்தாக வச்சு அந்த கடத்தி கம்பி அசைக்கும் போது கடத்தி கம்பியால் காந்த விசை கூடுகள் வெட்டப்படும். ஆகவே கம்பியின் இருமுனைகளுக்கு குறுக்க ஒரு மின்னழுத்த வேறுபாடு தூண்டப்படும். ரைட், இந்த பிரிவுகளால் இந்த வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய அந்த மின்பிறப்பாக்கிகள் ஜெனரேட்டர் பாவிப்பாங்க வீடுகளில், அலுவலகங்கள் எல்லாம் பயன்படுத்துவாங்க. அது ஜெனரேட்டர் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, ஆமேச்சர் சுருள் வந்து ஆமேச்சர் கோயில் வந்து உள்ள இருக்கிற காந்த விசை கூடுகளை வெட்டி
வெட்டுறதால செங்குத்தா போய் வெட்டுறதால ரெண்டு முனைகளுக்கு கொடுக்க ஒரு அடுத்த வருவாடை கிரியேட் பண்ணி ஒரு ஆர்டர் ஏசி வோல்டேஜ் எங்களுக்கு இன்புட் தருது. இந்த ஏசி வோல்டேஜ் தான் வீடுகளுக்கு நாங்கள் வீட்டு மின்சுகளுக்கு பயன்படுத்துவோம். ரைட். அப்போ அதுக்கெல்லாம் அடிப்படையாக வேலை செய்யக்கூடியது இந்த மின்காந்த தூண்டல் தத்துவம். அதை நாங்கள் எளிதாக அறிமுகம் செய்துட்டோம். ஓகே. இப்போ ரெண்டாவது கேள்வி கேட்கிறான். ஒரு சட்டகாந்தத்தின் வடமுனைவு விரைவாக சுருளை நோக்கி கொண்டு வரும்போது மையப்பூச்சிய கல்வனமான ஜியின் திரம்பல்ன்றது திரும்பல். ரைட். இது திரும்பல் இல்லை, திரும்பல் யோசிச்சு வச்சுக்கோள். திரும்பல் வந்து வலப்பக்கமாக ஏற்பட்டது. இதன் கல்வனோமானியினூடாக உள்ள ஓட்டம் ஏயிலிருந்து பியிற்கா அல்லது பியிலிருந்து ஏக்கா எப்படி பாயுதான்? இந்த கல்வனோமானி பேருங்கு ரைட், இந்த படத்துல கல்வனோமானி பேருங்கு இந்த சட்டக்காந்தம் இருக்கணும். இந்த சட்டக்காந்தத்தை வந்து நான் இங்க நோக்கி விரைவாக அசைக்கும் போது, இந்த அட்டைத்தாள் கும்ப நோக்கி விரைவாக நான் இந்த பெரிய வேகத்துல நான் டக்குன்னு வேகமாக அசைக்கிறேன். சட்டகாந்தத்தை வந்து அட்டை குழாய்களை அசைக்கைக்குள்ள எனக்கு காந்தத்தினுடைய காந்த பாயத்துல வந்து ஒரு மாற்றம் வரப்போகுது. ரைட். இந்த காந்தத்தினுடைய காந்த பாயத்துல வந்து ஒரு மாற்றம் வரப்போகுது. காந்த பாயத்துல மாற்றம் வரதால இந்த ரெண்டு முனைகளுக்கு கொடுக்க ஒரு அழுத்த வேறுபாடு தூண்டப்படும். அழுத்த வேறுபாடு தூண்டப்பட்டால், அழுத்த வேறுபாடு இருந்தால் கம்பியில வந்து கரண்ட் ஓட போகுது. கரண்ட் எந்த திசையில ஓட மாட்டது கேள்வி. ரைட். ஏல இருந்து பிக்கு போகுமா, பியில இருந்து ஏக்கு போகுமா? கல்வனோமானி அவதானிப்பு பாருங்க, வலப்பக்கமாக திரும்புதா. இந்த பாருங்க, மைய பூச்சிய கல்வனோமானி ஜியின் திரம்பல்னு சொல்லிக்கலாம், திரும்பல்னு சொல்லலாம், திரம்பல்னு சொல்லலாம். அது எப்படி சொல்லிக்கொள். திரும்பல் வந்து வலப்பக்கமாக திரும்புது. அப்ப வலப்பக்கம் இந்த திசையில இந்த காட்டி வந்து திரும்புது என்றால் இது பாசிட்டிவ் திசை. ஆகவே மின்னோட்டம் இந்த திசையில ஓடுது. அப்ப ஏயில இருந்து பிக்கு மின்னோட்டம், ஏயிலிருந்து பிக்கு மின்னோட்டம் பாய்கிறது என்பதுதான் இந்த கேள்விக்கான விடை. ரைட். நாங்கள் இதுவரைக்கும் மின்காந்தவியல் தூண்டல் சார்ந்து இதுவரைக்கும் வந்த படித்த விஷயங்கள். ரைட். காந்தம் சார்ந்தும் சரி, காந்தத்திலிருந்து தூண்டல் தத்துவத்தை சார்ந்தும் சரி, ஒரு சில கேள்விகள் மற்றும் டிரான்ஸ்ஃபார்மர் சார்ந்த சில கேள்விகளையும் நாங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு பெரிய பாடப்பரப்பு எலக்ட்ரானிக் என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் என்ற பகுதி, அதை நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த வகுப்பில் சந்திப்போம். ரைட். இதுவரை இணைந்த மாணவர்களுக்கு நன்றி. நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.